ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போதுன்னா தாபா ஸ்டைலில் ஒரு பன்னீர் மசாலா தாங்க பண்ண போதும். ஈஸியாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போதும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15 உடச்ச முந்திரி எடுத்துருக்கேங்க. இதை ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ 200 தான் பன்னீர் எடுத்துருக்கேங்க. க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்க்க வேண்டியெல்லாம் சேர்த்துலாங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு, தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு. இதை நல்லா கலந்துக்கலாங்க. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. தவா வச்சாச்சுங்க. தவா ஹீட் ஆனோடனே எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம மசாலா கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரை சும்மா ஷாலோ ஃப்ரை, ரொம்பலாம் ஃப்ரை பண்ணானாங்க, ஜஸ்ட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாங்க. இப்போ அதே தவாவில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கோங்க. பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுக்கோலே தக்காளி விழுது, அதையும் சேர்த்துடலாங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூளுங்க, 1/2 ஸ்பூன் தனியா, கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு அதை சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். அது அரைச்சி வச்ச தண்ணி இருக்குங்க, அதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. முந்திரி பருப்பு வேகணும். இப்போ வெந்தோடனே நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். இப்போ கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேங்க, அதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேங்க, வெண்ணெய், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. தாபா ஸ்டைலில் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.